ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சோஷியல் சயின்ஸில் நம்ம கொஞ்சம் கொஷின்ஸை பார்க்கலாம். கீழ்காண்பவர்களில் யார் மனிதநேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? பெட்ரார்க். மனிதநேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் பெட்ரார்க். 2. ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர்? ரஃபேல். ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் ரஃபேல். 3. வில்லியம் ஹார்வி டேஷ் கண்டுபிடித்தார்? வில்லியம் ஹார்வி இரத்தத்தின் சுழற்சி கண்டுபிடித்தார். வில்லியம் ஹார்வி இரத்தத்தின் சுழற்சி கண்டுபிடித்தார். 4. 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? 95 கொள்கைகளை எழுதியவர் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர். 5. கிறிஸ்துவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜான் கால்வின். கிறிஸ்துவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜான் கால்வின். 6. பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? லோபோ கோன்சால்ஸ். லோபோ கோன்சால்ஸ். பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி லோபோ கோன்சால்ஸ். பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர்? பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் ஃபெர்டினாண்ட் மெக்கலன். ஃபெர்டினாண்ட் மெக்கலன். 8. அமெரிக்க கண்டம் டேஷ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது? அமெரிக்க கண்டம் அமெரிகோ வெஸ்புகி. அமெரிகோ வெஸ்புகி என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டது. கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் வசமிருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஷ் இருந்தது? கோவா. கிழக்கு இந்தியாவின் போர்ச்சுகீசியர்களின் வசமிருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக இருந்தது கோவா. கீழ்காணும் தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு.